இயேசுவின் வாழ்விலிருந்து சென்ற வாரங்களிலே அவருடைய வாழ்வுடைய இறுதி பகுதியில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் தியானித்து வந்தோம். அந்த வகையிலே இன்றைக்கும் அதே போல இயேசுவினுடைய வாழ்விலே கடைசி வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 24வது அதிகாரம் சற்று பெரிய அதிகாரமாக இருக்கிற அப்படின்னாலே நாம் முதலாவது அதை வாசிக்காமல் எந்தெந்த இடங்களிலே நாம் தியானிக்கின்றோமோ இந்த இடங்களை அந்தந்த வசனங்களை வாசித்து நாம் தியானித்தால் நமக்கு பயனுடையதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நேரமும் கொஞ்சம் மிச்சமாகும். சரி, முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையில் இருக்கையில் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதாவது இயேசு தன்னுடைய வாழ்வுடைய கடைசி வாரத்திலே எருசலேம் ஆலயத்திற்கு செல்வது, அங்கிருந்து பலவேளை பெத்தானியாவுக்கு வருவது, இரவிலே பெத்தானியாவில் தங்கிவிட்டு மீண்டும் ஆலயம் செல்வது என்று அவர் கடந்த ஓரிரு நாட்கள் செய்து வந்தார். இப்போது அவர் ஒலிவ மலை பக்கமாக இன்றைக்கு சென்றிருக்கின்றார். அதாவது தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு ஒலிவ மலைக்கு செல்கிறார். அதற்கு முன்பாக என்ன நடந்தென்றால், அவர் ஆலயத்தில் இருக்கும்போது சீடர்கள் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை புகழ்ந்து கொண்டே வந்தார்கள். நமக்கு தெரியும், எருசலேம் ஆலயத்தை முதலாவதாக சாலமோன் கட்டினார். அது உலக அதிசயமாக இருந்தது. பின்பு இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தின் நிமித்தமாக கிமு 586 நேபுகாத் நேச்சாருடைய படைகள் எருசலேம் ஆலயத்தையும் கோட்டை அரண் அனைத்தையும் முழுவதுமாக இடித்து தரமட்டமாக்கினார்கள். அதன் பின்பு சுமார் 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் எஸ்ரா தலைமையிலே அந்த ஆலயத்தை மீண்டும் கட்டினார்கள். அதை 2வது ஆலயம் என்று சொல்வார்கள். அந்த ஆலயம்தான் இங்கே இப்போது சொல்லப்படுகிறது. ஆனால் அதே எஸ்ரா கட்டிய ஆலயத்தை ஏரோது மன்னன் அல்லது ஏரோது ராஜா அதை சுமார் 50 ஆண்டுகள், 40லிருந்து 46 ஆண்டுகள் அல்லது தோராயமாக 40-50 ஆண்டுகள் அளவிலே அதை புனரமைத்து ஒரு பெரிய சீரமைப்பை அதில் செய்து கொண்டு வந்தான். அது அவனுக்கு யூதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயரை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திலே செய்தான். அப்படி பார்க்கிறவர்கள் உண்டு. வேறொருவருடைய பார்வை என்னென்றால், அந்த ஆலயத்தினுடைய செல்வத்தை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு அதை புனரமைப்பது போல காட்டிக்கொண்டான் என்று சொல்லுவரும் உண்டு. ஏன்னா அப்போதான் அந்த செல்வத்தை நான் புனரமைக்கிறேன் என்று சொல்லி அந்த செல்வத்தை அவன் கையாடல் செய்ய முடியும். ஆட்சியாளர்களிடம் அதை எல்லா காலத்திலும் எல்லா தேசங்களிலும் இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை ஓரளவு விதிவிலக்காக இருக்க முடியும். அந்த ஆலயத்தை தான் காட்டி அவர்கள் ஒரு இந்த சிறப்பம்சங்களை எல்லாம் பேசும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அது சீடர்களுக்கு எப்படியும் சற்று அல்ல, மிக அதிகமாகவே அதிர்ச்சியை கொடுத்திருக்க முடியும். ஆகவே தான் 3வது வசனத்திலே அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் தனித்து வந்து, 12 பேரும் தனியாக வாராங்க, வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று 2 கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதற்கு இந்த கேள்விகளுக்குத்தான் அவர் பதில் கொடுக்கின்றார். இதில்
மத்தேயு 24 அதிகாரம் 4 26 வரை வருகிற அந்த நீண்ட பகுதி உபத்திரவ காலத்தை குறித்து சொல்கிறது. அது காரணம் என்னவென்றால், இந்த சீடர்களுடைய கேள்வியிலே மிக நுட்பமான கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த கேள்விக்கு இந்த 24 அதிகாரம் பதில் கொடுத்த போலேயும் சொல்ல முடியும். ஆனால் நுட்பமாக பார்த்தால் இதற்குரிய பதிலை மத்தேயு அங்கே பதிவு செய்யவில்லை. மத்தேயு 2வது கேள்விக்குரிய பதிலை தான் விரிவாக பதிவு செய்துள்ளார். ஆனால் அந்த முதல் கேள்விக்குரிய பதிலை லூக்கா சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் பதிவு செய்துள்ளார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 24. லூக்கா 21 20 24. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபித்ததென்று அறியுங்கள். அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசிக்காமல் இருக்கும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால்குடலுக்கும் ஐயோ, பூமி மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தில் மேல் கோபாக்கினை உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று சொல்றார். ஆகவே இந்த முதல் அவர்கள் கேட்ட கேள்வியின் முதல் பகுதியில் இந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும் என்று சொல்லப்படுவதை அவர் இந்த லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் தான் அதற்கான பதிலை கொடுத்தார். ஆனால் அந்த பதில் எதோடு வரலாற்றிலே பொருந்துகிறது என்றால், ரோம சக்கரவர்த்தி வெஸ்பேசியன் மகன் டைட்டஸ் என்கிற படைத்தளபதி கிபி 70 எருசலேம் ஆலயத்தை இடித்தான். அந்த நிகழ்வோடு இந்த முதல் கேள்விக்கான பதில் லூக்கா சுவிசேஷத்தோடு பொருந்தி போகிறது. ஏன்னா அது முக்கியமானது. என்று புறஜாதிகளின் காலம் வரைக்கும் இப்படி இருக்குன்னு சொல்றார். அவை புறஜாதிகளின் காலம் என்றால் என்ன? அது கிமு 605 586 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் 3 முறை பாபிலோன் படைகள் எருசலேமை தாக்கி முற்றிலும் அழித்து எருசலேம் புறஜாதியுடைய ஆளுகைக்குள் போனது. அன்று தொடங்கி இன்று வரை எருசலேம் புறஜாதிகளின் ஆட்சிக்குள்ளாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்து கொண்டே தான் இருக்கிறது. முழுமையாக தாவீதின் காலத்தை போன்ற ஆட்சி அவர்களிடம் இன்னும் வரவில்லை என்பதுதான் அதனுடைய தாற்பயம். ஆக இயேசு அவருடைய கேள்விக்கு ஆலயம் இடிக்கப்படுவதை குறித்து சொன்னபோது அவர் சொன்ன பதில் இந்த லூக்கா சுவிசேஷத்தோடு ஒத்துப்போகிறது. புறஜாதியின் காலத்தையும் சேர்த்து பேசுகிறபடினாலே. ஆகவே முதல் கேள்விக்கு பதில் எருசலேம் ஆலயம் ரோமர்களால் இடிக்கப்படும் என்பதை சொல்லிவிட்டார். ரோமர்ங்கிற பெயரை சொல்லவில்லை, இடிக்கப்படும். அந்த கல்லின் மீது கல் பெயர்ந்து போகும் என்று சொன்னார்களவா, அது அங்கே நிறைவேறுகிறது. அந்த வசனத்தோடு பொருத்தும் போது நிறைவேறுகிறது. நிறைவேறி விட்டது, நமக்கு தெரியும். ஆகவே தான் இப்போது எருசலேம் ஆலயம் இல்லை. ஆனால் 2வது கேள்வி இருக்கிறது அல்லவா, அது என்ன? உம்முடைய வருகைக்கும், அதாவது 24:3 பிற்பகுதி, உம்முடைய வருகைக்கும் இப்ப இயேசு பூமியில தான் இருக்கிறாரு. அந்த நேரம் அவங்க வருகைன்னு கேட்கிறாங்க. அப்ப அது எந்த வருகை? அவர் ராஜாவாக மகிமையோடு வருதல். அந்த வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு இறையியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதருடைய இறையியல்ல அவரிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால், இப்போதுள்ள தற்காலம்
இப்போதுள்ள தற்காலம். ஒரு மாபெரும் கோவாக்கினை நியாய தீர்ப்புடன் முடிவுக்கு வரும். அந்த முடிவோடு மேசியாவுடைய ஆளுகை ஆரம்பிக்கும் என்கிறதான ஒரு கருத்து. அதாவது இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும். அதன் பின்பு மேசியாவுடைய ஆட்சி என்று நாம் சொல்லலாம். அது அவர்களுடைய பார்வையிலே உலகத்தை குறித்து அவர்கள் கொண்டிருந்ததான ஒரு பார்வை. சீடர்கள் இந்த கேள்வியை கேட்டபோது அதே கண்ணோட்டத்தோடு தான் கேட்டார்கள் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் சீடர்களுடைய கேள்வி, நீர் எப்போது ராஜாவாக வருவீர், நம்முடைய மகிமையான ராஜாவாக வருவீர், அத்தோடு உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? ஆகவே யூத இறையியலின் அடிப்படையிலே அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதிலளிக்கின்றார். அந்த பதிலளித்த வசன பகுதிதான் இந்த 24ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 26 முடிய. இதில் இந்த உத்திரகாலத்தை 2 பிரிவாக, அதாவது உத்திரகாலம் என்பதை யாக்கோபுடைய இக்கட்டு காலம் என்று எரேமியா சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து இதனை கற்ப வேதனைப்படுகிற காலம் என்று சொல்கிறார். அதாவது 24ஆம் அதிகாரம் மத்த 24:8 படிக்கும்போது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது ஒரு இந்த இடத்துல வேதனை என்று இருக்கிறது, பட் சில அறிஞர்கள் அது கற்ப வேதனை என்கிற அந்த கருத்தை உடைய வார்த்தை என்று சொல்கிறார்கள். ஆகவே இது வேதனையின் காலம் என்று இயேசு சொல்கிறார். தானியேல் இதை 7 வருட காலம் என்று அவருடைய தீர்க்க தரிசனத்திலே தானியேல் 9:27 சொல்கிறார். ஆகவே இந்த சீடருடைய கேள்விக்கு அவர் ஒரு பதில் கொடுக்கும்போது இந்த இறுதி காலம் என்று சொல்லும்போது இந்த 7 ஆண்டை சொல்லுகின்றார். அந்த 7 ஆண்டுகளில் நடக்கிற நிகழ்வுகளைத்தான் இந்த 24ஆம் அதிகாரம் பட்டியலிடுகிறது. ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவர்களிடம் ஒரு பழக்கம் உண்டு. அது என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டும் இந்த வசன பகுதியை படித்துவிட்டு இது இப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது, ஆகவே இயேசு சீக்கிரம் வந்து விட்டார், இதோ வந்து விட்டார் என்று நாட்களை குறித்து தோல்வி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். எதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் என்றால், இந்த வசன பகுதியில் நாம் இனி படிக்க போறதான சில நிகழ்வுகள் அவ்வப்போது, உதாரணமாக யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள் போன்றவைகள் இன்றைக்கு நடைபெறுகின்றன. ஆனால் இயேசு சொன்னது இன்னைக்கு நடைகிற பூமி எதிர்ச்சிகளையோ யுத்தங்களே அல்ல. சரி, ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறோம்? காரணம், அவர்கள் கேட்ட கேள்வி, நீ ராஜாவாக வருவதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். அதான் கேட்டாங்க. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, இயேசு ராஜாவாக எப்போ வருவார். அடுத்ததாக நாம் ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னேன், கவனித்திருப்பீர்கள். இப்போது உள்ள உலகம் ஒரு நியாய தீர்ப்போடு முடிவடையும், அதன் பின்பு மேசியாவுடைய ஆட்சி ஆரம்பிக்கும் என்று யூதரிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ அந்த மேசியாவுடைய ஆட்சி நிறுவப்படுவதற்கு முன்பு, அதாவது நம்முடைய பார்வையிலே 2ஆம் வருகை, அதற்கு முன்பு ஒரு அழிவு இருக்கும், மாபெரும் அழிவு உலகமெங்கும் இருக்கும். அந்த அழிவு காலத்தை குறித்து தான் சீடர்கள் கேட்கிறாங்க. 2வது கேள்வியில், தங்களுடைய 2வது கேள்வியில் அந்த மாபெரும் அழிவை குறித்து தான் நீங்க சொல்றாங்க. மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துறேன். 1வது கேள்விக்கு எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும் என்பதற்கான பதிலை அவர் லூக்கா 21 கொடுத்து விட்டார். ஆனால் 2வது கேள்வி, அதாவது உலக முடிவில் இருக்கிற ஒரு மாபெரும் அழிவு, அதன் பின்பு அவர் ராஜ்யத்தை அமைத்தல், அந்த நிகழ்வை குறித்து கேட்ட 2வது கேள்விக்கான பதிலைத்தான் இங்கே பார்க்கிறோம். அந்த
இரண்டாம் வருகைக்கு முந்தின மாபெரும் அழிவு குறித்து இயேசு சொல்லும்போது அது தானியேலின் 70வது வாரம் என்று சொல்லப்படுகிற 7 ஆண்டுகளோடு பொருத்தி படிக்க வேண்டும். அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை உபத்திரவ காலத்தோடு பொருத்தி படிக்க வேண்டும். இந்த இடத்திலே நம்முடைய கிறிஸ்தவர்களிலே சிலர் உபத்திரவ காலம் என்று இருப்பதை நம்புவதில்லை. அது ஒரு வகை. இன்னொரு வகையினர் உபத்திரவ காலம் உண்டு என்று கருதுகிறார்கள். அவர்கள் உபத்திரவ காலம் உண்டு என்று கருதிவிட்டு சொல்வது சபையும் அந்த உபத்திரவத்தில் கடந்து செல்லும் என்கிறதை சொல்கிறார்கள். நாம் அதை எப்படி அணுகிறோம் என்றால், உபத்திரவ காலம் உண்டு, அதன் பின் அதை தொடர்ந்து இயேசு வந்து ராஜ்யத்தை அமைப்பார், அது உண்மை. ஆனால் சபையானது உபத்திரத்திற்குள் செல்லாது. இந்த அணுகுமுறையில் இதை நாம் அணுகின்றோம். அதற்கு நம்மிடம் வலுவான வசன வரலாற்று சான்றுகளும் உண்டு. ஆகவே தேவையான இடத்தில் அதை சொல்லுவோம். மற்றபடி நமக்கு ஏற்கனவே அதை குறித்து தெரியும். ஆகவே புதிதாக யாராவது இந்த பாடத்தை கவனிப்புள்ளாயினால் சற்று பொறுமையோடு இதை அணுகுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புதிதாகவோ அல்லது இடராக இருந்தால் இடறி விட வேண்டாம், தொடர்ந்து படியுங்கள், வசனங்களை படியுங்கள். அப்போதுதான் தெரியும் சபையானது உபத்திற்கு செல்லாது. ஏனென்றால் இந்த சபை உபத்திரவத்துக்குள் செல்லும் என்று சொல்கிறவருடைய வாதம் என்னவென்றால், உபத்திரவத்தின் மூலம் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்கிறது, கிறிஸ்து தனது சொந்த இரத்தத்தினாலே சபையை மீட்டு பரிசுத்தமாக்கினார். அதற்காக சபையிலே துன்பங்கள் துயரங்கள் வரலாற்றிலே வரவில்லை என்று சொல்லவில்லை, வந்திருக்கிறது. ஆனால் இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்கிற உபத்திரவ காலத்துக்குள் சபை செல்லாது. அப்படி புரிய வேண்டும். சபை சந்திக்காத உபத்திரவம் ஒன்றும் இல்லை. சமீபத்தில் கூட நைஜீரியாங்கிற நாட்டிலே பல கிறிஸ்தவ ஆலயங்கள் துன்பப்படுத்தப்படுவதாக எரிக்கப்படுவதாக பார்க்கிறோம். ஆகவே 2000 ஆண்டுகளாக சபை அவ்வப்போது துன்பம் துயர் நெருக்கடிகளை சந்தித்து தான் வருகிறது, இன்னும் சந்திக்கலாம். அதை சபை வென்று ஜெயிக்கும். ஆனால் கவனிக்க வேண்டியது, இந்த மத்தேயு 24 சொல்லப்படுகிற உபத்திரம் என்பது சபைக்கு வருகிற உபத்திரம் அல்ல, மாறாக யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று இஸ்ரவேலுக்கும் அதை மையமாய் கொண்டு உலகமெங்கும் அந்திக்கிறிஸ்து செய்ய போகிற உபத்திரத்தை சொல்கிறது. அந்த உபத்திரத்துக்குள் சபை செல்லாது. அப்படி புரிய வேண்டும். மற்றபடி சபைக்கு உபத்திரமே இல்லை துன்பமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாக ஒரு நாள் ஒரு செய்தியை கொடுத்த போது அதை நான் சொல்லியிருந்தேன். அதற்கு அந்த வந்த ஒரு கமெண்டிலே அது தவறான போதைங்கிற ரீதியில் ஒருவர் பதிவிட்டிருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் அந்த சபை உபத்திரத்துக்குள் செல்லாது என்பதை நான் சொன்னபோது தான் அவர் அப்படி புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதே நபர் எனக்கு முந்தின செய்திகளை கவனித்திருந்தார் என்றால் அப்படி செய்திருக்க மாட்டார். ஏனென்றால் அதற்கு முந்தின இடங்களிலே தெசலோனிக்கேயிலே போதிக்கும் போது சபை உபத்திரத்துக்குள் சென்றதை குறித்து பேசியிருக்கின்றேன். ஆகவே சபை இன்று அனுபவிக்கிற உபத்திரம் வேறு, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலுக்கு வருகிறதான இக்கட்டு காலமாகிய உபத்திரம் வேறு. அதனால்தான் இயேசு உடன் சீடர்கள் எருசலேமை மையமாய் வைத்து கேட்குறாங்க. எருசலேமை மையமாய் வைத்து அவருடைய யூத இறையில் அடிப்படையில் கேள்வி கேட்கிறாங்க. ஆகவே இயேசு சொன்ன பதிலும் யூத இறையில் அடிப்படையிலே இஸ்ரவேல் தேச வரலாறோடு சம்பந்தப்பட்டு உலகத்தின் மீது வரப்போகிறதான அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து சொல்கிறது. அந்த உபத்திரவத்திலே சபை சொல்லாது என்கிற அணுகுமுறையிலே தான் நம்ம இதை அணுகுகிறோம். இதை மீறி சபை உபத்திரத்துக்குள் செல்லுவோம் என்று ஒருவர் சொல்லுவாரானால் அது அவருடைய கருத்து, அதை அது அவருக்குள்ள உரிமை. ஆனால் அது வசனத்தோடும் வரலாற்றோடும் இணைந்து போகவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். அது இங்கே நான் வாதிக்க நேரவில்லை. நான் ஏற்கனவே எதை குறித்து நேரம் பேசியிருக்கிறோம். விரும்புகிறவர்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். சபை உத்திரத்துக்குள்ளே செல்வதுதான் அவர்கள் சந்தோஷமான செய்தி என்றால் அவர்கள் அதை சந்தோஷமாக நம்பட்டும், கடைபிடிக்கட்டும். அதற்கு நாம் அதை தடுக்க முடியாது. ஒருவருடைய நம்பிக்கையை தடுக்க முடியாது, நம்முடைய நம்பிக்கை அவர் மீது திணிக்கவும் முடியாது, திணிக்கவும் கூடாது. கருத்தை பகிர்ந்துகளும் அதை தேவையான அளவு அதிகமான புஸ்தகங்களை வாசித்து பைபிளை வாசித்து வசனங்களோடு பொருத்தி பார்க்கும்போது அவர்கள் தெளிவடைய முடியும். நம்ம ஆனால் அதில் குழம்பக்கூடாது.
ஆகவே இங்கே சொல்லப்பட்டது யாக்கோபின் இக்கட்டு காலம், சபைக்கான இக்கட்டு காலம் அல்ல. சரி, இனி இயேசு கொடுத்த பதிலை பார்ப்போம். இதில் 4 முதல் 8 வசனங்களை முதலாவது படிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதை பிடிக்க எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னா இந்த 4 முதல் 8 வசனத்தில் அவர் சொன்ன செய்தி உபத்திரவாதத்துடைய முதல் பகுதி. இதுல அந்தி கிறிஸ்து ஒரு அமைதி விரும்பி போல வருவார். இதை நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே உள்ள முத்திரைகளோடு ஒப்பிடும்போது அந்த காலகட்ட செய்திகளும் நிகழ்வுகளும் இந்த வசன பகுதியோடு பொருந்து போகும். ஆகவே கள்ள மெசியாக்கள், யுத்தங்களின் செய்தி, அது நிமித்தமாக இயற்கை பேரழிவுகள், பஞ்சம், பூமி எதிர்ச்சி போன்றவை உண்டாகும். இதைத்தான் இந்த முதல் பகுதியிலே, அந்த முதல் பகுதி என்று சொல்லும்போது 7 ஆண்டு உத்தரவு காலம் இருக்கிறதா, அந்த 7 ஆண்டை பாதியாக பிரிக்கும் போது முதல் 3 ஆண்டு காலங்களிலே நடக்கிறவைகளாக இந்த 4 முதல் 8 வசனங்கள் சொல்லுகின்றன. அடுத்தது 2ஆம் பகுதி உபத்திரவ காலம். 2ஆம் பகுதி உபத்திரவ காலத்தை சொல்லுகிற வசன பகுதிகள் இந்த மத்தேயுவிலே 24ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 14 முடிய. அதை நான் படிப்போம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். சரி, இது உபத்திர காலத்துடைய 2வது பகுதியில் நடக்க போறதுகளை சொல்கிறது. இந்த உபத்திர காலத்துடைய 2ஆம் பகுதியிலே, அதாவது தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன 70வது வாரமாகிய உபத்திர காலமாகிய அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்திலே 7 ஆண்டுகள் மொத்தம், அதை பாதியாக பிரித்து முதல் பகுதியில் என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். 2ஆம் பகுதியில், இந்த 2ஆம் பகுதியில் தான் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வருகை அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு கள்ள தீர்க்கதரிசி எழும்புவான். அவன் போலியான அடையாளங்கள், அற்புதங்கள் மூலம் அநேகரை விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்து அவர்களை அந்தி கிறிஸ்துவை வணங்க செய்வான். இந்த அந்தி கிறிஸ்து அரசியல் தலைவனாக மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கடவுளாக தன்னை காட்ட முயற்சித்துக் கொண்டிருப்பான். இவ்வண்ணமாக ஒரு மாபெரும் விசுவாச குழப்பம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மீண்டும் வல்லமையாக பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசத்தை புரிய வேண்டும். பைபிளில் சுவிசேஷம்ங்கிற வார்த்தையானது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், கள்ள சுவிசேஷம் என்று 4 விதத்தில் வருகிறது. இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டதான மேசியாவுடைய ஆட்சியை சார்ந்தது. அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து மற்றும் திருமூழ்கர் யோவான் பிரசங்கித்த பிரசங்கத்தை கவனித்தீர்களானால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னாங்க. என்றால் அந்த இடத்தில் அவர்கள் சொன்ன பரலோக ராஜ்யமானது யூதருக்கு தேவன் கொடுக்க போகிறதான வாக்குத்தத்த தேசமான மேசியாவுடைய ஆட்சி. அது உலகமுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அது வேறு. அதைத்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்வார்கள், அல்லது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்வார்கள். 2வது கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது பெந்தேகோஸ்து நாள் தொடங்கி சபை எடுக்கப்படுகிற நாள் வரைக்கானது. அதைத்தான் நாம் இன்றை விசுவாசிக்கிறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவரை நம்புகிறனா அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். அத்தோடு
அவர் எதிர்காலத்தில் அமைக்க ஒரு ராஜ்யத்தின் குடிமக்களாகவும் அவரோடு வாழ்வோம். அது நம்முடைய சபைக்காலம். இது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று பல இடங்களிலே சொல்லப்படும். பொதுவாக நாம் இன்று சுவிசேஷம் சொல்வது இதைத்தான் பொருள் கொள்கிறோம். நித்திய சுவிசேஷம் என்பது அது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அது இப்போ நம்ம ரொம்ப போக வேண்டாம். அங்கு அதுவும் மெய் தேவனே வணங்குகிறது தான் அங்கும் செய்தி. கள்ள சுவிசேஷம் என்பது நமக்கு தெரியும். எல்லா விதமான பொய் புரட்டல்கள் அவை அனைத்தையும் கள்ள சுவிசேஷத்திலே கொண்டு வந்து விடலாம். சரி, இந்த 2ஆம் பகுதியிலே இந்த அந்தி கிறிஸ்து எழும்பி ஆட்சி செய்கின்றான். ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து விட்டான். ஆனால் அவன் தன்னை இப்போ தேவனாக உயர்த்துகிறான். கள்ளத்தேற்கு தேசம் அவனுக்கு ஒத்து ஊதுகிறான். போலியான அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் மூலம் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ராஜ்யத்தின் இந்த வஞ்சகத்தை கண்ட யூதர்கள் கிளர்ந்து எழும்பி 1,44,000 பேர் மிக தீவிரமாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கு கொண்டு செல்ல முயற்சிப்பார்கள். யூதர்களை அவன் கொடுமைப்படுத்துவான். சிதறி ஓடுகிற யூதர்கள் புறையின மக்களால் கூட பல இடங்களிலே கிருபையை பாதுகாக்கப்படுவார்கள். முத்திரை குத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குடும்பங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் தாங்கி முடிவு உரியந்தல் நிலை நிற்பார்கள் சிலர். அந்த முடிவு உரியந்தல் நிலை நிற்கிறவர்கள் தான் மேசியா அமைக்கும் ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். அது அந்த முடிவு உரிய நிலை நிற்பது என்பது இந்த உபத்திர காலத்தில் முடிவு உரிய நிலைக்கிற மக்களை சொல்கிறது. மற்ற காலத்தோடு அந்த வசனத்தை போட்டு குழப்புவது நம்முடைய விசுவாசத்தை பலவீனமடைய செய்யுமே தவிர பலப்படுத்துவதற்கு சாத்தியப்பாடுகள் மிக குறைவு. அதை குறித்து இப்போது நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதை மனதில் வைத்துக் கொள்வது நலமாக இருக்கும். சரி, இவ்வளமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உபத்திர காலத்துடைய 2 பகுதிகளையும் சொல்லிவிட்டு அடுத்து 15ஆம் வசனத்திலிருந்து 26 வரை அதை குறித்து சற்று கூடுதலான விளக்கங்களை மேலும் சொல்கிறார். இப்போ ஓரளவு அவர் சொல்லிட்டார். இறுதி காலத்தில் இப்படி இருக்கும் என்பதை சொல்லிட்டார். சொல்லிவிட்டு சீடர்கள் மேலும் புரிவதற்காக சில கூடுதல் தகவலை கொடுக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, படிப்போம் 15ஆம் வசனத்திலிருந்து 26 வரை. மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவர். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக்கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாக எடுப்பதற்கு இறங்காதிருக்கன் கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்கள் இருப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கற்பகுதிகளுக்கும் பால்குடர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவதியாபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்திராதமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப் போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னார் நம்பாதேங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வதனால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வதனால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கில் 27 அது 26 தான். சரி, அப்போ கூடுதல் விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அதாவது கடுமையான உபத்திரவம் இருக்கும். ஆகவே நீங்கள் தப்ப முடியாது. அவைகள் அதாவது பாழான அருவருப்புன்னு இங்கே அவர் சொல்வது முதல்ல அதை கவனிக்க வேண்டும். அதான் அந்தி கிறிஸ்துவுடைய அவன் அந்த எருசலேம் ஆலயத்தை பாழாக்குவது. சரித்திரத்தில் இதுக்கு முன்பாக அந்தியோக்கிய சிபிவேன சவரணமாக எருசலேம் ஆலயத்தை பாழாக்கினதாக பார்க்கின்றோம். அதே போல் அந்தி கிறிஸ்துவும் அவன் எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான். ஏன்னா இப்போ இதில் கவனிக்க வேண்டியது, ஆலயம் இடிக்கப்பட்டு போகணும்னு சொல்லியிருந்தார். அவனுடைய முதல் கேள்விக்கு பதில் அதான் நம்ம லூக்கால பார்த்தோம். அந்த ஆலயம் அப்போ எப்போது கட்டப்படும்? அடுத்த கேள்வி, அந்த ஆலயம் எப்போது கட்டப்படும் என்றால் அது அந்தி கிறிஸ்துவின் ஆலயத்திலே கட்டப்பட்டு இருக்கும். அதனால தான் நம்ம சொல்றது என்னன்னா, இந்த வசன பகுதி மத்தேயு 24 இந்த காலத்துக்குரியதல்ல, அது ஆலயம் கட்டப்பட்ட பின்பு நடக்க இருக்கிற நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அதை போட்டு இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளோடு குழப்பாதுங்க நம்ம மீண்டும் மீண்டும்
படித்து சொல்கிறது காரணமே மத்திய 24ஆம் அதிகாரம் இடிக்கப்பட்ட ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை சொல்லுகிறது. அதுக்கு இது ஒரு பெரிய சான்று. ஆகவே இந்த பாழாக்கு அருவருப்பு ஆகிய இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது தான் இஸ்ரவேலர்கள் மிகுந்த வேதனையோடு ஓடி போவார்கள். அதனால்தான் அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்று பாருங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்லாரு, அந்த நிகழ்வுகள் இதுவரை வரலாற்றில் நடந்ததும் அதுக்கு ஒப்பாய் நடந்ததும் இல்லை. அதன் பின்பு அப்படி நடக்கும். அவ்வளோ கொடுமையான ஒரு ஆட்சி அவருடைய ஆட்சியாக இருக்கும். எத்தனையோ கொடுங்கோலர்களை உலகம் கண்டிருக்கின்றது. ஆனால் அவனை போல் ஒரு கொடுங்கோலனை உலகம் இதற்கு முன்பும் பார்த்ததில்லை, அதற்கு பின்பு பார்க்க போவதும் இல்லை. ஆகவே அவ்வளோ கொடுமையான ஒரு ஆட்சி குறித்து ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல சொல்றாரு, 22ஆம் வசனம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால். சிலர் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணா உத்திர காலத்தை குறைச்சிருவாருன்னு புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அல்ல. அதனுடைய பொருள் அது 7 ஆண்டு தான், அதுக்கு மேலே நீளாது என்பதை அந்த வார்த்தையில் சொல்லுவார். அது பேச்சு வழக்கு, அன்றைய பேச்சு வழக்கு. அதாவது இன்றைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சில வார்த்தை பிரயோகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அவை குறைக்கப்படாதிருந்தால் என்றால் நீட்டப்படாதிருப்பதால் நீங்க தப்ப முடியும். 7 ஆண்டுக்கு மேல அது ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது. ஆண்டவர் அதை நிறுத்தி மட்டுப்படுத்தி தண்டிப்பார். ஏனென்றால் அது எப்படி நிறுத்துவாராம், அதுதான் 27 முதல் 30 வசனங்கள் படிப்போம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷமாட்ட வருகை இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அந்நாட்கள் உபத்திரம் முடிந்தவுடனே சூரிய அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். என்ன, ஆண்டவர் அந்த நாளை நீட்டாம குறைக்க, அதாவது அதே 7 ஆண்டுகளை குறைச்சிருந்தார். அதோட நீடாது, அதான் குறைக்கிறார். அதோட நீட்டாம அதோட 7 மட்டுப்படுத்துறார். எப்படி மட்டும் அவருடைய வருகையின் மூலம் இயற்கையே ஒளிகொடாத நிலை, ஆவிக்குரிய இருள், உலகத்தில் வெளிச்சம் இல்லை, எல்லாம் இருக்கும்போது கிறிஸ்து பிரகாசமாய் வந்து இந்த அந்தி கிறிஸ்துவை ஒழித்து, அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கணும்னா வெளிப்படுத்தலில் இருக்கிறது, ஒழித்து தன்னுடைய மகிமையான ஆட்சியை நிறுவார். அந்த மகிமையான ஆட்சியை நிறுவுவதைத்தான் 2ஆம் வருகை என்று சொல்லப்படுகிறது. அதை கர்த்தருடைய பெரிதும் மகிமையான நாள் என்றும் சொல்வார்கள். செப்பனியாவும் 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பேசியுள்ளார். அதனுடைய நிறைவேறுதலாக சகரியா பேசியுள்ளார். பல்வேறு தீர்க்கதரிசிகள் அதை பேசியுள்ளார்கள். அதை இன்னொருத்தில் சொல்வதானால், ஆதியிலே பாவம் செய்து ஆதாம் தன்னுடைய ஆண்டவர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்த ஆட்சியை இழந்தான் அல்லவா, அந்த இழந்த ஆட்சி மீண்டும் கிறிஸ்துவினால் பூமியிலே நிறுவப்படும். மகிமையான ஆட்சியாக அது இருக்கும். அதை ஆண்டவருடைய திட்டம் அங்கே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் தான் ஆண்டவர் 31ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். வருவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இந்த சிதறி ஓடினார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அற்புதகரமாக காடுகள் மலைகளிலே கூட ஒழித்திருப்பார்கள். அவர்களெல்லாம் கூட்டி சேர்த்து, இதை ஃபைனல் ரீகேதரிங்னு சொல்லுவாங்க, கடைசி கூட்டி சேர்த்தல். கூட்டி சேர்த்து தம்முடைய ராஜ்யத்தை அவர் நிறுவார், மகிமையான ஆட்சியை தருவார். இதை குறித்து விளக்குவதற்குத்தான் ஆண்டவர் தொடர்ந்து 2 ஓமைகளை கூறியுண்டார். ஒன்று மத்தேயு 24 32 44 வசன பகுதிகள். அதை சற்று வாசிப்போம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிரிடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படி இவைகளை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலுக்கு வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும்,
என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என்ன சொன்னார்? எல்லாம் ஒளிஞ்சு போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளிவதில்லை என்று சொல்லுகின்றார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? இந்த அத்தி மரம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கனி கொடுக்கும், ஆனால் அதுக்கு முன்பாகவே அதில் சில தளிர்கள் வரும், பச்சை தளிர்கள், முற்கனிகள் போன்றவர்கள் வரும். அதுதான் அது கனி கொடுக்கும் என்பதுக்கு அடையாளம். அதுபோல ஆண்டவர் இயேசு இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க? இதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொல்றாரு, இதுகள் இப்படியெல்லாம் சில நிகழ்வு நடக்கும்போது அதுதான் என்னுடைய வருகைக்கும் ராஜ்யத்தை அமைப்பதற்கும் அடையாளம். இப்போ கேள்வி, ஆனால் அந்த சீடர்களுக்கு அது புரிந்து கொண்டாங்க, ஆனால் அவங்க இப்போ இல்லையே. அவங்க அப்போ சந்ததி என்று சொல்கிறது யார்? அது அந்த யூத சந்ததியில் வரப்போகிற பிற்கால மக்கள், அது சம்பவிக்கும் போது நடக்கிற மக்கள் இந்த அடையாளங்களை காணும்போது அவருடைய வருகை சமீபம், ராஜ்யத்தை அமைப்பது சமீபம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வசன பகுதியில் நம்ம படித்த வசன பகுதியில் மொத்தமாக 16 அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த 16 அடையாளங்களையும் நீங்கள் கவனிக்கும் போது, உதாரணமாக வஞ்சித்தல், கள்ள கிறிஸ்துகள், யுத்தங்கள், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, உபோத்திரவம், இடரலும், காட்டி கொடுத்தலும், கள்ள தீர்க்கதரிசிகள், அன்பு தணிதல், ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் யூதர்களால் மீண்டும் பிரசங்கிக்கப்படுதல், எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. இது முக்கியமான அடையாளம். மிகுந்த உபோத்திரவம், வஞ்சிக்கும் அடையாளங்கள், சூரிய சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் விழுதல். ஆகவே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போதுதான் கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வருவார். குறிப்பாக ஆலயம் கட்டப்படுவதுதான் அதுக்கு முக்கிய அடையாளம். அதை சார்ந்தான் மற்ற அனைத்தும் நடக்கும். இப்போ ஆலயமே இல்லை. ஆகவே இது இந்த காலத்துக்குரியது அல்ல என்பதை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் நிறைவேறும் போது கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்று சொல்லிவிட்டு மேலும் சில தகவல்களை கூடுதலாக கொடுக்கின்றார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என்பதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி நீள் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் இருக்கும். என்னன்னா சுகபோக வாழ்க்கை. நோவாண்ட காலத்தில் எப்படி இருந்தாங்க? இன்பமே வாழ்க்கை. இன்றைய தலைமுறையும் அதுக்கு நேராக தான் சென்று கொண்டிருக்கிறார். அவளுக்கு எல்லாம் இன்பம், கஷ்டப்பட விருப்பம் இல்லை, குடும்பமாக திருமணம் செய்து வாழ விருப்பம் இல்லை, லிவிங் டுகெதர். ஏன்னா அதெல்லாம் எளிய வாழ்க்கை, விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு நேராக உலகம் போய்கொண்டிருக்கிறது. இது இறுதி காலத்தில் இது இன்னும் தீவிரமாக இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதே அதற்கான அடையாளங்கள் தெரிகின்றன. அவ்வளோதான். அடையாளம் என்று சொல்லும்போது அந்த சமூக சீர்கேடு எப்படியெல்லாம் படிப்படியாக வரும் என்பதை காட்டுகிறது. ஆனால் இது இன்னும் முழுமே நிறைவேறவில்லை. அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தொடர்ந்து படிக்கும்போது, அப்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இப்போ 2 வருகை நாளிலே வந்து இந்த அந்திகிறிஸ்து அழித்து நியாயம் தீர்த்த பின்பது ஒருவர் ராஜ்யத்துக்குள் செல்வார், அதை ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்படின்னா ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்படுவார். இதில் பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று இங்கே இல்லை. பலர் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதை நான் நம்புகிறோம், மறக்கவில்லை. ஒருத்தர காலத்துக்கு முன்னும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் அது வேறு, இது வேறு. அது தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்டுள்ளது, 1 தெசலோனிக்கே 4 சொல்லப்பட்டுள்ளது. இங்கே சொல்லப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ளப்படுதல். அதாவது ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ராஜ்யத்துக்குள் யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்? இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக விசுவாசிக்கிறவர்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். உபத்திரவ காலத்திலே முடிவரும் இருக்க வேண்டும். உபத்திரவ காலத்திலே கைவிடப்படுபவர்கள் யார்? துன்பத்தின் நிமித்தம் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள். மேலும் அதே காரியத்தை வலியுறுத்த இன்னொரு உண்மையை அவர் சொல்கின்றார். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் மிகவுள்ள ஊழியக்காரன் யாவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிறவனே ஊழியக்காரனே பாக்கியவான்.
தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரை அடிக்கத் தொடங்கி வறியரோடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படி சொன்னார். அதாவது இந்த இடத்துலையும் அந்த வருகைக்கு நீங்கள் தயாராகவும் இருக்க வேண்டும், உண்மையோடும் இருக்க வேண்டும் அந்த உபத்திர காலத்தில் வாழ்கிற மக்கள். ஏன்னா தயாராக இருப்பது குறித்து தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 2 பேர் இல்லை ஒருவர் தயாராக இருக்கிறவர்கள். தயாராக இருக்கிறது எப்படி? இயேசு விசுவாசிக்கிறது மூலம்தான். இங்கே உண்மையாக இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது இயேசுக்கு உண்மையை விசுவாசிக்கிறவர்கள். மாய்மாலத்தோடு இருக்கிறவர்கள் ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்படுவார்கள். இவனமாக உபத்திரவகால நிகழ்வுகளை சீடர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் கொடுத்து முடிக்கின்றார். இது குறித்து உங்களுடைய கருத்துகளோ பதில்களோ அல்லது கேள்விகளோ தொடர் கேள்விகளோ இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சொல்லுங்க பிரதர். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது அந்த யூதர்களுடைய தியாலஜி படி உலகம் முடியும் போது மேற்கனுடைய ஆட்சி தொடங்கும் அப்படின்னு அவங்க இறையியல் வச்சிருக்காங்க. ஆமா, அதாவது ஒரு மாபெரும் அழிவுடன் இந்த இப்போ தற்போதுள்ள உலகம் முடிவுக்கு வரும். அதன் பின்பு அந்த ஆண்டோர் வாக்களித்த அந்த மகிமையான ஒரு ஆட்சி ஆரம்பிக்கும் என்று அவங்களுடைய அதாவது அவங்களுடைய எஸ்கட்டாலஜிக்கல் பிலீஃப்னு சொல்லுவாங்க. அது யூதருடைய இறையியல் இறுதிகாலவியல். அதை வந்து அவங்க நம்ம புதிய ஏற்பாடு அல்ல பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பேசேஜை வச்சு அவங்க அப்படி எடுக்கிறாங்கிறதுக்கு ஏதாவது தகவல் உண்டா? அது குறிப்பிட்ட பேசேஜ் அந்த ப்ராஃபிட்ஸ் கர்த்தருடைய நாள்னு சொல்லுவாங்க. இந்த கர்த்தருடைய நாளை நீங்கள் கவனமாக படிப்பீங்கன்னா செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 படிக்கிறேன். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்தில் இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசின் முதல்ல அங்கே மனங்கசந்து அழுவார். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தகாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமான எக்காலம் முதுகிறதமான ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். அதுதான் அந்த உபத்திர காலத்து நிகழ்வோடு அது பொருந்தும். நீங்கள் அதே செப்பனியாவில் படிக்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலர் ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பா. இது கடைசிகால அழிவு, அதோடு தொடங்கி தீங்கை காணாத மேசியாவுடைய ஆட்சி. இது நான் ஒரு வசன பகுதி தான் சொன்னேன். ஏராளமான வசன பகுதி எசேயா, எரேமியா, எசேக்கியேல் இன்ன பிற தீர்க்கதரிசிகள் இருக்கின்றன. சகரியா. அப்ப நம்ம இறையியல்னு நம்ம அந்த பிரிவுகள் ரட்சிப்பியல், சபையியல், முடிவு காலம் எல்லாம் படிக்கிறது போல அவங்களும் பழைய ஏற்பாட இறையியல் வகையில தொகுத்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய இறையிலுடைய விரிவாக்கம் தான் நம்முடைய இறையியல். அவருடைய இறையியல் இருந்து இயேசு ஒரு இறையியலை நமக்கு கற்று தந்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சோம். அவருடைய இறையியலுடைய கூடுதல் தகவலை தான் நம்ம கிறிஸ்தவ இறையியலாகவே வச்சிருக்கிறோம். ஆமா, அதுல ஏதாவது யூதர்கள் அதை தவறாக புரிஞ்சிருந்தாங்கன்னா இயேசு அதை சரிப்படுத்தி இருப்பார். அதனால யூத இறையியலுடைய முழுமை பெற்ற வடிவம் தான் கிறிஸ்தவரிடம் இருக்கிறது. அங்க 75% வச்சுட்டீங்கன்னா நமக்கு இப்போ 100% தெளிவு. ஆகவே நம்ம முழுமையடைந்த இறையியல் இருக்கின்றோம். யூதர்கள் முழுமையடையாத இறையியல் இருந்தார்கள். இயேசு அதை முழுமைப்படுத்தி தந்திருக்கிறார். இன்னொரு சின்ன கொஸ்டின். ஓகே, அது ஒரு சின்ன கொஸ்டினா இருந்துச்சு. அது சும்மா எந்த தெளிவுபடுத்திடுவோங்கிறது தான் கேட்கிறேன்.
இப்ப நம்ம வந்து அந்த சபை தேவாலயத்தில் அந்த அந்தி கிறிஸ்து நிற்க காணும் போது அப்படி அந்த சென்டென்ஸை வச்சு அப்படியானால் தேவாலயம் திரும்ப கட்டப்படும் அப்படிங்கிற நம்ம அந்த தகவல்களை நம்ம நம்பிக்கையோட எடுக்கிறோம். ஆமா, அதாவது லிட்டரலா அப்படி இருக்கிற வார்த்தையை மட்டும் எடுக்காம அப்படியானால் வரலாற்று பூர்வமா இப்படி இருக்குங்கிறதே நம்ம சொன்ன வார்த்தையிலிருந்து கொஞ்சம் விளக்கமாவும் பார்க்கிறோம். இல்ல உங்க கேள்வி என்னன்னு எனக்கு புரியல. அது அடுத்த பகுதியை ஒரு வார்த்தை சொன்னோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ். நம்ம அவரு சொன்ன விஷயங்கள், அவரு சொல்லிட்டு வர விஷயங்களை அந்த விளக்கத்தோட அவங்க கேட்ட கேள்விகள், இவரு கொடுக்கிற பதில்கள், இப்படி எல்லாவற்றிலும் நம்ம ஒரு நல்ல விளக்கமா அதை பாக்குறோம். அந்த பகுதிகளை லிட்டரலா அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் பார்க்காம விளக்கமா நம்ம அதை ஆராய்ஞ்சு பாக்குறோம். அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு இது பொருந்தும், இந்த காலகட்டத்துக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை அடிப்படையா கொண்டே இந்த கேள்விகள் இப்படி நடந்திருக்கு, டைட்டஸ் காலத்துல முதல் பகுதி அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப எந்திரம் அரைக்கக்கூடிய ஸ்திரீ அப்படின்னு வரும்போது எந்திரக்கல் அரைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் அவரு சொன்னார். அப்ப அதை மட்டும் ஏன் நம்ம பொதுவான ஒரு காலகட்டத்துக்கு அப்படியே லிட்டரலா பார்க்காம இது பொதுவான பகுதி அப்படின்னு எப்படி இல்ல, அதாவது இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் எந்திரம் அரைக்கிறது இருந்துச்சு. அதை வச்சு அவர் சொன்ன செய்தி என்னன்னா, ஒரு விசுவாசிக்கிறவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், விசுவாசியாகவும் கைவிடப்படுவான் என்பது சொல்லிதான் அதை அந்த எந்திரம் அரைக்கிறதை எடுத்தார். அதனால இனி எதிர்காலத்தில் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி அல்ல. அதாவது ரெண்டு பேரும் ஒரே குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரே தொழில இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் தான் ராஜ்யத்துக்குள்ள போவான். மற்றபடி அவங்க எவ்வளவு சேர்ந்து இருந்தாலும் ராஜ்யத்துக்குள் போக முடியாது.